Hi, this is Rafila Riaz, career consultant. நீங்கள் மெடிக்கல் கோர்ஸ் ஆர் மெடிக்கல் அலைட் கோர்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் 40Kலேருந்து அப் டு 1 lakh per year உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப்ஸில் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸ்காலர்ஷிப் கோல்கேட் பிடிஎஸ் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் பிடிஎஸ் எந்த இயரில் இருந்தாலும் சரி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். ஸோ உங்களால் 75K அளவு அவைல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான ஓப்பனிங் உங்களுக்கு February மந்தில் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கும் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் இந்த வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் ONGC ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் MPBSல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஸ்காலர்ஷிப்பில் per year உங்களால் 48K அளவு அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கான ஓப்பனிங் உங்களுக்கு மார்ச்சில் இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் HDF பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் MPBS ஆர் நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50Kலேருந்து அப் டு 75K per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட ஓப்பனிங் உங்களுக்கு ஏப்ரல் மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வித்யாதன் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் MPBS பேராமெடிக்கல் நர்சிங் ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி இன்கம் 3 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40Kலேருந்து அப் டு 55K per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்போட ஓப்பனிங் உங்களுக்கு ஏப்ரல் மந்த் இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இன் MPBSல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி இன்கம் 3 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 40K per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இதோட ஓப்பனிங் உங்களுக்கு மே மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். FFE GSK ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் MPBS இன் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 3 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களால் 1 lakh per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான ஓப்பனிங் உங்களுக்கு மே மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். HUGO ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் MPBS BDS ஆர் நர்சிங் ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60K per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்போட ஓப்பனிங் உங்களுக்கு ஜூன் மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபெடரல் பேங்க் ஹார்மோனிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் MPBS ஆர் நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களால் அப் டு 1 lakh அளவு சேவ் பண்ண முடியும். வித் லேப்டாப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கான ஓப்பனிங் உங்களுக்கு ஜூன் மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கோட்டக் கன்யா ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் MPBS பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி இன்கம் 6 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா per yearக்கு உங்களால் 1.5 lakhs அளவு சேவ் பண்ண முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான ஓப்பனிங் உங்களுக்கு ஜூலை மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் LMES ஃபவுண்டேஷனோட கல்விக்கரம் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் 90% ஆஃப் மார்க்ஸ் உங்களோட 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும், கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் MPBS அண்ட் BDS படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீஸ் வேவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு செப்டம்பரில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் வந்து UG ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்களால் அப் டு 40K per year அளவு உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட ஓப்பனிங் உங்களுக்கு டிசம்பர் மந்த் இருக்கும். ஸோ நிச்சயமாக யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் சென்சோரினோட IDA சைனிங் ஸ்டார் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்போட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் BDS கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த இயரில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இது வந்து ஒரு மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 அளவு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். ஸோ நிச்சயமாக அவைல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஆல் ஓவர் இயர் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணி அதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் அலைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக ஸ்காலர்ஷிப்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப எந்த மாதிரியான இனிஷியல் அமௌண்ட்டும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா பி அவர். ஸோ ஃபர்தராக ஸ்காலர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கேரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.